ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிவன் பார்த்துடலாம். B is 50% less efficient than A and C is 25% more efficient than B. ஸோ B வந்து ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் B alone can complete the whole work in 60 days. அப்போ ஏபிசி டுகெதர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. B மட்டும் அந்த ஒர்க்கை வந்து 60 டேஸில் முடிப்பானா. ஸோ ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ வந்து அந்த ஒர்க் முடியறதுக்கு 1 டே முன்னாடி வந்து லெஃப்ட் ஆயிடுறான். ஸோ பி வந்து அந்த ஒர்க் முடியறதுக்கு 6 டேஸ் முன்னாடி வந்து லெஃப்ட் ஆயிடுறான். அப்போ ஏ மட்டும் மொத்தம் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்போவுமே மொத்த ஒர்க் இந்த எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏ எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏபியை வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏவை விட 50% வந்து கம்மியாக எஃபிஷியண்ட்டாக இருப்பான். அப்போ எஃபிஷியன்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஏ வந்து 100% இருந்தால் பி வந்து அவனோட 50% கம்மியாக இருப்பான். ஸோ ஏ 100னா பி வந்து 50. ஸோ ரேஷியோ வந்து கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா 2:1 வரும். ஸோ 2:1 தான் ஏபியோட ரேஷியோ. அதே மாதிரி பிசி கம்பேர் பண்ணுறப்ப சி வந்து 25% வந்து மோராக இருப்பான். யாரை விட பி. நம்மளுக்கு பி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ பி வந்து அப்போ 100% இருந்தான்னா சி வந்து 125% இருப்பான். ஸோ இதை வந்து நீங்கள் கிராஸ் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 4-5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஏபிபிசி கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்மளுக்கு ஓவரால் எஃபிஷியன்சி வேணும்னா 3 பேரையும் ஒரே டைமில் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இதில் ரெண்டில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏபிசி ரேஷியோ வேணுமா. ஸோ ஏபிசின்னு போட்டுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து தனித்தனியாக வேணும். இதில் வந்து யார் காமனாக இருக்கா, பி காமனாக இருக்கா. அப்போ பியை வந்து நம்ம சென்டராக போட்டுக்கிறணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2:1 இருக்குன்னா அந்த 2:1 இங்கே போட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே 4:5 இருக்கா. அப்போ அந்த 4:5 இங்கே போட்டுறணும். அப்போ இந்த வேல்யூ எப்படி வரும்னா இப்போ இங்கே 1 இருக்குல்ல. ஸோ அந்த 1 வந்து இங்கே வந்துடும். அப்போ இந்த இருக்க 1 வந்து இங்கே வந்துருச்சுன்னா அப்போ இங்கேயும் 1. அப்போ இந்த 4 இங்கிட்டு வரும்னா இந்த 4ஓட இந்த இது வந்து இப்படி வரும். ஸோ இந்த 4 இங்கேயும் 4 வந்துடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 வந்து இங்கே வரும். ஏன்னா அந்த இடம் எம்டியாக இருக்கும். நம்ம எந்த ரேஷியோவும் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த 1 வந்து அங்கே வரும். அதே மாதிரி இந்த 4 வந்து இங்கே வரும். ஸோ இப்படி பண்ணோம்னா நம்ம டோட்டல் எஃபிஷியன்சி வந்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 4s are வந்து 8, 1 4s are 4, 1 5s are 5. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 8:4:5. இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி வேணும்னா நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 8 + 4 + 5 வந்து 17 வந்து டோட்டல் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிரும். ஸோ தென் வந்து நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் டைம். ஸோ டோட்டல் ஒர்க் வேணும்னா மொத்த எஃபிஷியன்சி மொத்த டைமையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதே நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஒரு பர்சன் மட்டும் தெரிஞ்சால் கூட நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பியோட எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு தெரியும் 4 அப்படின்னு தெரியும். ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 4 நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல. தென் கொஷின்லேயே வந்து பி மட்டும் 60 டேஸில் முடிப்பான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் வந்து பியோட எஃபிஷியன்சியும் பியோட மொத்த டேவே நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். அப்போ 4 × 60 வந்து 240 இப்போதைக்கு டோட்டல் ஒர்க். தென் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க மெத்தட்லலாம் சால்வ் பண்ணியிருப்போம்ல. லைக் ஏ லெஃப்ட் ஆகுறானா அவனை லெஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எத்தனை நாள் லெஃப்ட் ஆகுறானா அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ வந்து ஒரு நாள் வந்து லெஃப்ட் ஆகிறான். ஒர்க் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போகிறான். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 240. இது வந்து இங்கே வந்துடும். அந்த 240யோட ஏவோட எஃபிஷியன்சி வந்து 8. அப்போ 8 × ஒரு நாள் பார்த்துருப்பானா அதை வந்து நம்ம சேர்க்கணும். ப்ளஸ் அப்புறம் பியோட எஃபிஷியன்சி வந்து 4. அவன் வந்து 6 டேஸ் முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகிறான். அப்போ 4 × 6 அவன் 6 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகிறான். லெஃப்ட் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த 6 நாளும் 4 எஃபிஷியன்சியோட வேலை பார்த்துருப்பான்றனால 6 × 4 வந்து 24. அப்போ 240 + 8 + 24 வந்து 272 டோட்டல் ஒர்க். இப்போ வந்து அவங்க 2 பேரையும் நம்ம வந்து வேலையை விட்டு போகாதீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ 3 பேர் இருப்பாங்க. நம்ம 3 பேரோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து டோட்டல் ஒர்க் வந்து 272 டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 17 வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 17. ஸோ 272 டிவைட் பை 17 பண்ணோம்னா 16 டேஸ். அப்போ மொத்த ஒர்க்கே 16 நாள் முடிச்சிருக்காங்க. கொஸ்டினில் வந்து ஏ வந்து ஒரு நாள் முன்னாடி லெஃப்ட் ஆகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 16ல் ஒரு நாள் முன்னாடி லெஃப்ட் ஆகிருக்கான்னா ஏ வந்து 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் நம்மளுக்கு இதோட ஆன்சர். ஸோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளோதான். தேங்க்யூ.